Good morning students, welcome to your social class. ஸோ இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் 5th லெசன் பார்க்க போகிறோம், த கிளாசிக்கல் வேர்ல்டு. ஸோ நம்மளோட கிளாசிக்கல் தமிழ்நாடு அப்படின்றது தெரியாது, அது கிளாசிக்கல் விச் மீன்ஸ் ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமாக அப்படின்றது. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்தியாவோட பாரம்பரியம் பற்றி படிச்சிருப்போம், அதே மாதிரி தமிழ்நாடை பற்றி நம்ம படிச்சிருப்போம். சரியா? ஆனால் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கிளாசிக்கல் வேர்ல்டு, ஸோ உலகத்தோட பாரம்பரியம் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வேர்ல்டு லெவலில் எப்படி வந்து அதோட ட்ரெடிஷன் வந்து இருக்குது, பாரம்பரியத்தை வந்து எப்படி அவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்றது. இப்போ நம்ம நிறையா வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் derived ஃப்ரம் லெட்டின் வேர்ட், இட் இஸ் derived ஃப்ரம் க்ரீக் வேர்ட் அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா? அப்போ இதெல்லாமே அவங்களே வந்து அந்த பழமையான விஷயங்கள்ல இருந்துமே இருக்காங்க, நம்ம மட்டும் கிடையாது, அவங்களோட ட்ரெடிஷனுமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கிளாசிக்கல் வேர்ல்டை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, டு கெயின் நாலேஜ் ஆஃப் கிளாசிக்கல் சிவிலைசேஷன் ஆஃப் க்ரீஸ். ஸோ க்ரீஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் பற்றியும், அண்ட் டு நோ எத்தீனிய டெமோக்ரஸி அண்ட் ஏஜ் ஆஃப் பெரிக்கல்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம நீ போக போக உங்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்றது புரியும். தென் இந்த பெரிக்கல்ஸ் பற்றியும், அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ ஸ்மால் டவுன், அதாவது ரோம் அப்படின்ற ஒன்று எமர்ஜ் அஸ் அ ரிபப்ளிக் அண்ட் லேட்டர் பிகம் அ எம்பையராக மாறினது. And then to learn the contribution of Rome to world civilization, and to acquire knowledge of classical China and its achievement, and to trace the origin of Christianity and to spread Eastern Roman Europe. இப்போ இது எல்லாமே வந்துட்டு வேர்ல்டு லெவலில் இருந்த அந்த ட்ரெடிஷன்ஸை எப்படி வந்து அது வந்து எமர்ஜ் ஆகுது, எப்படி இப்போ இந்த மாதிரியான அவங்களோட நாகரிகங்கள் அப்படின்றது மாறுது, எப்படி வந்து இது வந்து உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக க்ரீஸ் அண்ட் ரோம், இந்த ரெண்டு சிட்டி பற்றி இந்த நம்ம லெசனில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, when America, Australia and Africa remained outside the mainstream of the world history, civilization blossomed in scattered areas of the land of Europe and Asia. So known in Eurasia. யூரோப்பும் ஏஷியாவும் சேர்ந்து தான் யுரேஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ some of them soon reached the classical stage. அப்போ அந்த யூரோப்பும் இந்த ஏஷியாவும் மிங்கிள் ஆகக்கூடிய, அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடங்கள்ல இருந்தது தான் இந்த ரீஜன்ஸு. ஸோ இந்த ரீஜன் எப்படி வந்து ஒரு கிளாசிக்கல் ஸ்டேஜில் டெவலப் ஆகுது. ஸோ இந்த கிளாசிக்கல் ஈரா வாஸ் அட் ஹைட், a chain of empires from Rome to Persia to Peshawar began to emerge. So the expansion of major civilization eliminated the geographical gap and paved the way for inter-regional trade contacts and cultural exchange. அப்போது இப்படி தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அந்த ட்ரெடிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட பாரம்பரியம் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இப்படி தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எம்பையர் வந்து மாற மாற நம்மளுக்கு வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி முஸ்லீம்ஸ் வந்தாங்க, அவங்களோட ட்ரெடிஷன் எல்லாமே எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அவங்க வந்து இங்கே ரூல் பண்ணும்போது தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படியே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இந்த வேர்ல்டு லெவலில் எப்படி இது வந்து மாறுச்சுன்றது தான் இந்த லெசன். ஸோ திஸ் ரிலேட்டட் டு த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐடியாஸ், டெக்னாலஜி அண்ட் ஆர்ட். இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ த டிஸ்கஷன் ஆஃப் த கிரேட் ரிலிஜன் ஆஃப் த வேர்ல்ட் அட் பிகினிங் வித் புத்திசம் அண்ட் லேட்டர் கண்டினியூ வித் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் கேன் பி அண்டர்ஸ்டுட் இன் திஸ் கண்டெஸ்ட். ஸோ நிறையா ரிலீஜனுமே இதில் வந்து இந்த கிளாசிக்கல் வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதாக மாறுது. ஸோ கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒன்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஃபார்ம் ஆகிருக்கும், இஸ்லாமிக் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, புத்திசம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல. ஆனால் அது எப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒன்று அந்த ரிலீஜனை பேஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு மாறும்போது தான். இப்போ இங்கே என்ன ஆகுது, அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட கிளாசிக்கல் அப்படின்றது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கன்வெர்ட் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீஸ் பற்றி பார்ப்போம், த ஹெலனிக் வேர்ல்டு. ஸோ க்ரீஸ் இந்த ட்ரெடிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெலனிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்டில் 8th century BC, Greece was not different from the rest of the world. So people were illiterate, craft specialization was primitive and life was difficult. அதாவது 8th century வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பீப்புள் மாதிரியே காமனாக இவங்களும் அந்தளவுக்கு வந்து படிப்பறிவோ இல்லை வந்து ஒரு கிராஃப்டோட ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே வந்து பிகினிங் லெவலில் தான் இருந்துச்சு. யாருமே வந்து சடனாக வந்து எமர்ஜ் ஆகலை டில் த 8th century. So with the exemption of Sparta, agriculture was limited by the mountainous terrain. However,
the Greeks succeeded in founding colonies along the coast that helped them earn a revenue through trade. As a result, by the 6th century BC, Greece turned into a network by city states. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடமா இருக்குது, அந்த இடத்துல இருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அக்ரிகல்ச்சரல் குட்ஸை வந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கிது. ஸோ வந்து என்னவாகுது அப்படின்னா ஒரு நெட்ஒர்க் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ என்ன மாதிரி இங்கே ஏதாவது ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டி ஸ்டேட்ஸ், இப்படி நம்ம டிஸ்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி சொல்கிறோமோ அப்போ தான் அங்கே வந்து சிட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒன்று அங்கே ஆரிஜின் ஆகுது. ஸோ அக்ரோபோலிஸ், a fortified city of ancient Greeks on a hill in Athens. ஸோ ஏத்தன்ஸ் அப்படின்ற பிளேஸில் அக்ரோபோல்ஸ் அப்படின்றது அந்த பில்டிங்கோட நேம், அது வந்து ஒரு ஃபோர்ட்டோட நேம். அது வந்து க்ரீஸில் ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஸ் அன் illustrative example of their advancement. And though the city states fought each other, they were bound together by trade, by a common alphabet, similar religious practices and festivals. So the illustrious example for the last one was the Olympic festival of sports and games. இப்போ நம்ம ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க இல்லையா, ஸோ அந்த வேர்ல்டு லெவலில் இருந்த அந்த ஒலிம்பிக் ஃபெஸ்டிவல் இந்த க்ரீஸ்லேருந்து தான் அது ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்களோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்லேருந்து நம்ம சில ஆல்டர்னேட்டிவ் பண்ணி இப்போ நம்ம அதை வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு 8th செஞ்சுரி வரைக்கும் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக சடனாக வந்து கிளாசிக்கல் லெவல்லையே வந்து மாற ஆரம்பிக்குது இந்த க்ரீஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிட்டி. இதுதான் வந்துட்டு அந்த அக்ரோபோலிஸ் அப்படின்னு சொன்ன அந்த சிட்டி. ஓகே, ஸோ இப்போது க்ரீஸ் அப்படின்றது அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒருத்தருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சிட்டி ஸ்டேட்ஸாக மாறினாங்கன்றது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது க்ரீக்ஸ் விக்ட்ரி ஓவர் பர்ஷியன்ஸ். ஸோ எப்படி இந்த க்ரீக்ஸ் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, அந்த படையெடுப்புகள் அப்படின்றது இங்கே இருந்து வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போது பெர்ஷியா வந்து இதை வின் பண்ணுது, க்ரீக் அப்படின்ற ஒரு சிட்டி ஸ்டேட்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கிங் ஜாரியஸ் அந்த டைமில் ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு, ஹூ வாஸ் ஹெட்டிங் அ கிரேட் எம்பையர் இன் பெர்ஷியா. பெர்ஷியன் அப்படின்றது அந்த பீப்புளை மீன் பண்ணும், பெர்ஷியான்றது கண்ட்ரி. ஸோ டிசைடட் டு கான்குவர் த க்ரீக் சிட்டி ஸ்டேட்ஸ். அப்போ இவர் வந்து அந்த க்ரீக் சிட்டி ஸ்டேட்ஸை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. த ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் அட்டாக் ஆன் க்ரீஸ் ஃபெயில்டு. அப்போது க்ரீஸை வந்து கேப்சர் பண்ணும்போது நினைக்கும் போது என்ன ஆகிறாரு அப்படின்னா தோற்று போயிடுறாரு. ஸோ திஸ் வாஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் பர்ஷியன் ஆர்மி சஃபர்டு ஃப்ரம் டிசீஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபுட் டியூரிங் இட்ஸ் மார்ச். இப்போது இந்த தோல்விக்கு காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா நிறையா டிசீஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருந்ததும், அதே மாதிரி அவங்க இந்த நடந்தானே வரணும், ஸோ அப்படி நடந்து வர பாதையில் நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண மாதிரி, அதே மாதிரி ஃபுட் இல்லாமல் தான் அவங்க இந்த போரில் வந்து தோற்று போகிறாங்க. அண்ட் தேர்ஃபோர் இன் பிளானிங் த செகண்ட் அட்டாக், ஸோ ஃபஸ்ட்டு டைம் தோற்று போயிட்டாங்க, ஸோ செகண்ட் அட்டாக் வருது. த பர்ஷியன் அவாய்டட் த லேண்ட் ரூட் அண்ட் கேம் பை த சீ. அப்போது தடவை லேண்டு வழியாக வந்து தான் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க, அதனால தோற்று போனாங்க. அதனால இந்த செகண்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா சீ ரூட் வழியாக வராங்க. த க்ரீக் அண்ட் ஹெலன்ஸ் fought patriotically and defeated the Persian army on Marathon in 490 BC. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த க்ரீக்ஸு அல்லது ஹெலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறுபடியும் அந்த பேட்ரியட்ஸ் எதிராக அவங்களோட சண்டை போட்டு பர்ஷியன்ஸை டிஃபீட் பண்ணிடுறாங்க. சரியா, எங்கே அப்படின்னா மாரத்தான் அப்படின்ற பிளேஸில். ஓகேவா, இந்த இயர் 490 BCயில். அண்ட் ஜெர்சஸ் கிங் டேரியஸ் சக்சஸர் கண்டக்டட் அனதர் எக்ஸ்பெடிஷன். அப்போது முதல் தடவை வந்துட்டு தோற்று போயிட்டாங்க. திரும்ப அவரோட சக்ஸஸர், அதாவது அவருக்கு அப்புறம் மறுபடியும் படையெடுக்கக்கூடியவர் தான் இந்த டேரியஸ். அவர் மறுபடியும் இன்னொரு படையெடுப்பு வைக்கிறாரு, ஜாயின்டு பை ஸ்பார்டன்ஸ் திஸ் டைம். அப்போ இன்னொரு ஸ்டேட்டையும் சேர்த்து தான் இவர் உள்ளே போகிறாரு. So the Athenians presided in their resistance, and the final battle fought in Salamis, Persian ships was destroyed, and disheartened Xerxes returned to Persia without achieving his end. இப்போ மறுபடியும் அந்த ஸ்பார்ட்டா கூட போய் சேர்ந்து போனாலுமே என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயும் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா தோற்று போயிடுறாங்க. ரிட்டன் வந்து மறுபடியும் பெர்ஷியாக்கே அவர் வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க இந்த போரில் வந்து அவங்களோட வீரம் என்ன அப்படின்றது தெரியுது. தென் டெமோக்ரஸி இன் ஹெலனிக் க்ரீஸ்னு பார்க்கும்போது when the Greek city states first emerged, they still carried the legacy of the past. So the rulers came from lines of traditional chieftains. So those who grew rich from the expansion of trade recentered the privileges enjoyed by the old ruling families. At the age of
tyrants 6th century and 4th century proved to be a period of urban development with new buildings and enormous temples such as Olympian ஜியோஸ் அட் ஏத்தன்ஸ். ஸோ ஏத்தன்ஸில் இந்த ஒலிம்பியஸ் ஜியோஸ் அப்படின்றது. அப்போது இந்த இவங்களோட டெமோக்ரஸி அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த மொனார்க்கிகள் இருந்திருக்கும் இல்லையா, அவங்க என்ன மாதிரியான ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ட்ரெடிஷன்ஸை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இப்போ வந்து நகரமயமாக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில கிங்ஸ் வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை வந்து இன்னும் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த இவங்களோட டெமோக்ரஸி அப்படின்றது டெவலப் ஆகுது. ஓகேவா? இப்போ அது வந்து கிரீஸோட டெமோக்ரஸி. அடுத்தது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த எத்தீனியன் டெமோக்ரஸி. ஸோ இன் ஏத்தன்ஸ் த ப்ரெஷர் ஃப்ரம் பிலோ ரிசல்டட் இன் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் போத் ஆலிகார்கி அண்ட் டைரனி பை டெமோக்ரஸி. இந்த ஆலிகார்கியும் டைரனி அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா டெமோக்ரஸியாக இங்கே மாற்றுறாங்க. ஸோ த லா மேக்கிங் பவர் இன் ஏத்தன்ஸ் வாஸ் வெஸ்டட் இன் அன் அசம்பிளி ஓப்பன் டு ஆல் ஃப்ரீமேன். Then judges and lawyer officials were chosen by lords. So this arrangement was resented by upper classes who considered democracy to be rule of the mob. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா எத்தீனியன் டெமோக்ரஸி, அதாவது அவங்களோட டெமோக்ரஸியை காட்டில் இது வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது இங்கே சீஃப் டைன்ஸாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அஃபிஷியல்ஸை வந்து இங்கே சூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து எத்தீனியனோட டெமோக்ரஸி டைப்பாக இருக்குது. The Persian danger had united the Greeks. When this danger was removed, they started quarreling again. The history of many Greek city-states was one of the continual struggle by the rich landowners against democracy. The only exception was Athens. The democracy survived for about 200 years. அப்போ இந்த கிரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சிட்டி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அதுதான் இந்த ஸ்பார்ட்டா, ஏத்தன்ஸ் எல்லாமே சிட்டி ஸ்டேட்ஸாக இருக்குது. இப்போ இப்படி நிறையா ஸ்டேட்ஸ் இருந்தாலும் ஒரு சில காலங்களில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லேண்ட்லார்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நிலப்பிரபுக்கள்னு சொல்லுவாங்களே, அவங்களாம் ரிச் பீப்புளாக இருக்காங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் சிட்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏத்தன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நியர்லி 200 இயர்ஸ் வந்து அந்த டெமோக்ரஸி அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ த வேர்ட் டெமோக்ரஸி லிட்ரலி மீன்ஸ் ரூல் ஆஃப் த பீப்புள். அதாவது டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சின்னு சொல்லுவோம், ரூல் ஆஃப் த பீப்புள். இன் ரியாலிட்டி இட் எக்ஸ்க்ளூடட் ஸ்லேவ்ஸ், உமன் அண்ட் நான் ரெசிடென்ட்ஸ் நோன் அஸ் மெட்டிக்ஸ், அதாவது ட்ரேடர்ஸ், கிராஃப்ட்மேன், இவங்களை தவிர்த்துட்டு, அதாவது இதில் ஸ்லேவ்ஸு பீப்புள் அப்படின்றது இங்கே என்னெல்லாம் யாரெல்லாம் அப்படின்னா ஈவன் ஸ்லேவ்ஸாக இருந்தாலும் அவங்களும் பீப்புள் தான். ஸோ அவங்களையும் சேர்த்து தான் இங்கே என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீப்புள். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ரூல் பண்ணுறது தான் டெமோக்ரஸின்னு இங்கே மீன் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது இந்த பெரிக்ளஸ். ஸோ பெரிக்ளஸ் அப்படின்ற ஒரு ரூலர். ஸோ ஏத்தன்ஸ் ஹேட் அ கிரேட் லீடர், தட் இஸ் பெரிக்ளஸ், who held power for 30 years. ஸோ நியர்லி 30 வருஷம் வரை அந்த ஏத்தன்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ டியூரிங் ஹிஸ் ரூல் ஏத்தன்ஸ் அண்ட் ஸ்பார்ட்டா வேர் கண்டினியூஸ்லி அட் வார். ஸோ இவரோட பீரியடில் இந்த 2 சிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வார்லேயே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தது. சரியா? ஸோ வித் ஈச் அதர் திஸ் வார் இஸ் நோன் அஸ் த பெலப்பனேஷியன் வார். அப்போ இந்த ஏத்தன்ஸும் ஸ்பார்ட்டாவும் இந்த வார்லேயே பிஸியாக இருந்தனால இதுக்கு பேர் வந்து பெலப்பனேஷியன் வார் அப்படின்ற பேர் வருது. ஸோ ஏத்தன் டெஸ்பைட் ஹாஸ்டிலிட்டி அண்ட் டிசர்வன்ஸ் ஃப்ரம் ஸ்பார்ட்டா பிகம்ஸ் அ நோபல் சிட்டி வித் மேக்னிஃபிகன்ட் பில்டிங். ஸோ தே வேர் கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் கிரேட் திங்கர்ஸ். ஹிஸ்டாரியன்ஸ் தேர்ஃபோர் கால் திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் பெரிக்கல்ஸ். ஸோ அதனால் இவரோட பீரியடில் தான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகுது. நிறையா பில்டிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, நிறையா ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க் இதெல்லாம் நடக்குது. நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் அப்படின்றதும் இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஹெரடோட்டஸ் கூட பிலாங்கிங் டு கிரீஸ் சிட்டி தான். ஓகேவா? அவர் தான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரின்ற வேர்டை டெரைவ் பண்ணனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இது எல்லாமே கிரீஸை சேர்ந்தவங்க தான். சரியா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம கிரீஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரோம் சிட்டி எப்படி இருந்துச்சு, அங்கே உருவான கிளாசிக்கல் வேர்ல்டில் அதோட ரோல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.